மலையில் நனைய தயாரா நீங்கள்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம் என்றால் எங்களுடைய பருத்தித்துறையில் உள்ள பழைய வீட்டில் தான் நிற்கிறோம். என்ன அங்கால இப்போ நாங்கள் நேற்றைய தினம் சொன்னது போல் எங்களோட அண்ணாவியார் மதியம் சாப்பிட்ற டைமில் நேற்று சாப்பிட்ற டைம் சொல்லியிருந்தார். இப்போ அந்த காத்தவரன் கூத்த கொஞ்சம் நடனத்தோட அபிநயத்தோட காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது போக டைம் காணாம போயிட்டேன். அந்த என்னன்னு சொன்னீங்க, தொண்டனுக்கும் உண்டகளை உண்டு சாப்பிட்டா பிறகு அதுக்கப்புறம் எழுப்பி பார்த்தா டைம் போயிட்டு தான் அப்போ அப்படி நிப்பாட்டியாச்சு. இன்றைக்கு அண்ணாவியார் சொல்லியிருந்தார், நாங்கள் இந்த வீட்டிலே ஆரம்பிப்போம் ஒரு இதை. அதுவும் அபிநயம் தேவையில்லை, அபிநயம் பிறகு நாளைக்கு பார்க்கலாம். என்னால் அதுக்கு சப்போர்ட் கொஞ்சம் வேணுமா, ஒரே ராகத்தோட பக்கத்துல தனக்கு அந்த சப்போர்ட்டர் வேணும். அது கொஞ்ச நாளைக்கு நீங்க பழையனா பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ சரி ஓகேன்னு நாங்கள் இதை நம்பி நினைக்கிறோம். என்ன சார் நீங்க என்ன சொல்ல போறீங்க உங்களோட பங்குக்கு? என்னுடைய பங்குக்கு என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப தற்சமயமா இப்ப நாங்க ஜெராசன் இன்னைக்கு இசை மலையில நனைய போறோம். இசை மலையில் நனைய தயாரா? நீங்க எல்லாம் தயாராக உள்ளீங்க. அப்ப இன்னைக்கு தற்காலிகமா தான் இந்த பெரல் எல்லாமே நான் கீத வாத்தியங்களா பயன்படுத்துறேன். இனி வரும் காலங்கள்ல வந்து நீங்க சொல்லுங்க, மிருதங்கம், உடுப்பு அந்த மாதிரி எல்லாம் வேண்டி உண்மைக்குமே வந்து அவர்கிட்ட இருக்கிறதான அநேக திறமைகள் இருக்குது. அதை இனிமேதான் நாங்க வெளிக்கொண்டு வர போறோம். ஏன்னா அவர்கிட்ட இருந்தும் வந்து உலகளாவிய ரீதியில இனிமேதான் நாங்க வெளிக்கொண்டு வர போறோம். இப்ப அதுக்குரிய ஒரு சின்ன இசை கச்சேரிகளை தான் இப்போ நாங்கள் ஒரு மேடை அரங்கம் மாதிரி இன்றைய தினமும் பார்க்க போகிறோம். வந்து பழைய பாடல்கள் மற்றும் வேறு என்னென்ன பாடல்கள் எல்லாம் படிக்க போகிறார். காத்தாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்க படிக்கிறதெல்லாம் முழுமையான பார்த்தீங்களா? ஏன்னு சொன்னால் உங்களோட கலை உங்களை எப்போ விட்டு போவா. நீங்கள் மண்ணில் மடிஞ்சாலுமே நாவியார் என்ற ஒரு பேர் வந்து அந்த கலை இருக்கும். விதைக்கப்பட்டு வளர்ந்து ஒரு மரமா மாறி அது கீழடிக்கி அந்த இசை கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படியா? அவர் ஏற்கனவே சொல்லிட்டே தான் நல்ல வடிவா பாடல்களை படிப்பேன், தன்னுடைய பாடல்கள் முறியாம நீங்க நல்ல இத வாத்தியங்கள் வடிவா இசையமைக்கணும் சொல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு ஏராசனு. ஏன்னா நாங்க ஒரு பாடல்களை போட்டோன்னா அடுத்த கேட்கினோம் எங்க உங்களோட பாடல்களை காணலைன்னு சொல்லிட்டு. அப்ப கண்டிப்பா வந்து ஏராசனை அண்ணாவியார உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அவர்கிட்ட உள்ள திறமைகள் வந்து என்றைக்குமே ஒளிந்து போகக்கூடாது, நாங்க வெளிக்கொண்டோனும். அதுக்கு நீங்களும் வந்து நல்ல ஒரு ஆதரவாக எப்பவுமே உங்களோட இருக்கும். விரும்பி நீங்க அதாவது வந்து முதியவர்களா இருந்தா பழைய பாடல்களை கேட்டா கண்டிப்பா படிக்கலாம். நாங்கள் இவருடைய காத்தவராயர் அந்த இதை நாங்கள் இதுல என்ன செய்யப்படுறோம் என்றால் ஆரம்ப கட்டத்திலிருந்து தொடர்ச்சியா போறோம். இன்றைக்கு சும்மா சாம்பிள் பார்க்கிறோம். ஆனால் ஏற்கனவே நாங்கள் பாத்திரம் கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணி நேரத்தை போட்டிருக்கோமே. அதே மாதிரி வருங்காலத்துல அந்த தாளங்கள் எல்லாம் வாங்கின பிறகு சரியான முறையில தொடர்ச்சியாக ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் அப்படியே போடுவோம். சரிதான். அதுவும் அப்ப அவரும் அதை என்னென்ற ஒழுங்கின்படியே செய்தார். அதுக்கு என்ன 2-3 சப்போர்ட்டாக பெறணும். அதை அவர் என்ன கொண்டாடுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் சப்போர்ட்டா கொண்டாந்தீங்க. குருவாக இருக்கும்போது நிறைய சிஷியன் அழைப்பு விட்டால் உடனடியாக வருவார்கள். அபாயம் வந்தால் என்னென்றால் ஒரு நீட்டான இதை கொண்டு போய் முழுமையாக சேர்க்கலாம். அது எத்தனை நாள் முடியுதோ அதுக்கு பிறகு பார்ப்போம். இல்லாட்டி கிழமையில 2 தரமோ ஒரு தடவை அப்படின்னு செய்யலாம்.
சரி கயனம் ஒரே சிரிப்பா கிடக்கு. பாட தயாரா உள்ளீர்களா? கேட்கத்தான் தயாராகிறீர்கள். அடுத்த இசைக்கருவி இல்லாமல் போன முறை எங்க தண்ணி விரல் தான், இன்றையும் தண்ணி விரல் தான். இதை 10 லிட்டர் நாங்க எடுக்கிறாங்க. எல்லாவனுக்கு புல்லும் ஆயுதம். அதை இன்று நிரூபிக்க போறாங்க. ஆரம்பிக்கலாம். இசை மலையில் நனைய தயாரா நீங்கள்? ஓகேயா? இப்ப உங்களோட என்ன செய்ய போறீங்க பார்க்கலாம். ஆரம்ப கட்டம் சொல்லுங்க. நான் படிப்பேன். பாடிக்கொண்டு போறீங்கல்ல, அந்த கடைசியில வர்றது எனக்கு விளங்குது இல்லை. விளங்கினா அதே மாதிரி திரும்பி அரைவாசி இல்லை முழுசா பாடினாலும் கடைசியில என்ன இப்ப நீங்கள் சொல்றீங்க விளங்கு இல்லதான். ஏற்கனவே எனக்கு பழக்கம் இல்லை. அதுதான் அது முடிவு என்ன தெரியுமா, அதே மாதிரி பாடலாம். விளங்கு இல்லை கடைசியில திருப்பி இந்த கடைசி சிலோவில் இருக்க போனீங்கன்னா எனக்கு விளங்கிடு. நான் அதை பாடுவேன். அவள் நாடாள அந்த உரையில கதையா சொல்லி சொல்லி இல்ல செய்வீங்களா? அதை சொல்லி அந்த கட்டத்துக்கு அவ பூமிகள் தோழ
என்னால் புவிப்பாரம் தாங்க முடியவில்லை. அதனால் என்னுடைய தங்கையாகிய முத்துமாயிடம் செல்ல வேண்டும். அவ தங்காள செல்லத்திற்கால் விளையாடி கொண்டிருக்கிறார். நானும் மூழ்பாரம் தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன். அக்கா, அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அக்கா, கடைவு நிலை 1000 பட்டினம், முள்ளு நிலை 3000 பட்டினங்கள். அப்பட்டினங்களில் பிறப்பொன்றை 5 இறப்பதில்லை. அதனால் கடுகு நிலையில் 1000 இறக்கவும் 1001 இறக்கும்படி செய்ய வேண்டும். அக்கா, அப்படியே செய்வதை நீங்கள் செல்வார். 1000 இறக்கவும் 1001 இறக்கும்படியும் செய்யும். அக்கா, நான் அப்படியே செய்கிறேன், நீங்கள் சென்றார். சரி, நான் சென்று அவ தன்னுடைய மணியோ புவதவியம்மன், அவ தானோடி போனவா புவதவியம்மன். வீடப்படி நான் சத்தம் வடவேன் அதோட சொல்லுவாங்க. மறந்துடுவோம். நான் அப்படி செய்திருந்தால் அத்தா சோர்மானத்தை தவிர்த்துட்டேன். அப்படி செய்திருந்தால் நான் வைக்கை சென்று தவிர்த்துட்டேன். அப்ப வைக்க கதை தனியல்லோ அதிஷ்டானம் முடிக்க வேண்டும். அப்ப 3 சோர்மானத்தை தவசிக்க வேண்டும். நானும் இருந்தேனா நாங்கள் அந்த சினிமா பாடலும் பாட வேணும். பழச்சு போடுங்களே என்ன எவ்வளோ நேரம் பிடிக்கும் உங்களுக்கு? ஆரம்பத்தில் முடி மட்டும் ஃபுல்லாக முடிய
இல்லை அவர் என்ன பண்ணி போனேன் அப்படியும் 5 மணிக்கு ஆஃபீஸ் இல்லை இப்போ நான் எல்லா இடம் இல்லை வாரம் ஒரு ஆள் ஒரு இடம் தான் வாரம் எல்லாரும் அவரோட விமானம் இல்லை நீங்கள் நான் கேட்கிறேன் எத்தனை மணித்தாலும் இந்த காத்தவன் கூத்து நடைபெறும் 24 மணி அதாவது 9 மணிக்கு நாங்கள் காப்பிட்டு இரவு இப்போ நாடாளுமன்றம் அப்படித்தான் 9 மணிக்கு காப்பினா விடிய பிறகு 7 மணிக்கு 5 மணிக்கு அழகு மரம்லாம் ஒரு மணி எல்லாம் அழகு மரம்னா என்னென்னு சொல்ற கிரீஸ் மரம் யாருக்கிழமை மரம் பண்ணுறது தாயார் அதாவது முள்ளும்பெறம் மாதிரி அதில் அப்படி நெருப்பு உள்ள முக்கியம் இருக்கு அதில் ஒரு 11 படி இருக்கு ஒரு பாட்டு இருக்கு 11 படிக்கும் என்ன ஒன்று அதில் நிற்க வேண்டிய ஆளுக்கும் தாங்கி அதை முள்ளோட விட்டும் நெருப்பு பூக்கி அடிச்சிக்கும் இல்லாமட்டு வரிசையாக தாயாரை கூப்பிடுவோம் அழைக்க பெற மாட்டாவா எனக்கு இது மாதிரியே குடும்பத்தை வச்சு இழுப்பாருன்றதுக்கு தான் இவ்வளோ கட்டுப்பாடம் வைக்கிறான் அதுக்கும் பெற மாட்டான் கடைசி வந்து வெள்ளாத்மா செய்ய வச்சு அவர் கூப்பிடுவேன் அம்மா இங்கே வர மாட்டாங்க அம்மா வெள்ளாத்மா இருப்பேன் அவா கூப்பிட்டா அவன் சொல்கிறான் மகனே இந்த கல்மரத்தில் இருப்பாங்க இன்னும் சரியாக இருந்தால் இறந்து விடுவார் ஏழை வருவான் ஒரு குறைய நான் வந்து மழை முடிக்கிறார் ஒருத்தன் நல்ல வழியில் குறையாச்சுன்னு அவனை சாந்திரமாக ஏற்றி போட்டு நீ வாங்கி ஓடுது எந்த அவர் இன்னும் வரையில் வந்தால் அப்படி இப்படி சொல்லு பச்சை விட்டோட கைலாயம் போகிறேன் அவர் அங்கேயோ அங்கே கள்ளிச்சிராக நடக்கலாமா அப்படி இப்படி பேர் அங்கே சாதகம் இருக்காங்க அப்போ முகத்தோட கட்டணும் இல்லை முகத்தில் வேணும் முகத்தை வச்சுருக்காருன்னு வேண்டி ராவல் நாய் சார் அங்கே வச்சுப்பான் பேர் வெந்தாஜி வாரத்துக்கு ஒரு 10 பாட்டு கேட்காது பாட்டு படித்து கொஞ்சம் ஒரு பேர் கொஞ்சம் மாட்டார் இப்போ வந்து அவர் வந்து அவராக மிச்சுவாங்க கூட மிச்சுவாங்க சொல்கிறதா இருக்குது அன்றைக்கி வா பிடிக்க 5 மணிக்கு ஆடிக்கும் போலையும் காத்துங்க 5 மணி 6 கூட முடிய போடுங்க 5 மணிக்கு இந்த இப்போ நாடாம்புறம் கோயிலில் சொல்லணும் இப்போ கன்னியாகுமரி இல்லை இந்த நல்ல மாதத்தில் அரியும் மலைக்கும் காத்தாருக்கும் தாலியத்துன்னு மக்களுக்கு அரைச்சி வாடிங்க நேரம் 5 வீட்டுக்குமா இல்லை கையாட்ட வந்து குடும்பத்தில் சமைச்சு கோயில் விடுக்க மாட்டேங்குது திருப்பி கோயில் எல்லாம் போய் தான் அந்த காத்தாரன் நடிக்கிறாள்ன்றதோ பிறகு அதில் வந்து காப்பது வழியாக கும்பம் வைக்கிறது அந்த கும்பம் வந்து கோயில் வாழை கும்பத்தை சேர்த்து அதில் காப்பி சொல்லி நடிக்கிறார். சரி, அப்போ ஆரம்பத்தில் எல்லாம் பழகி வச்சுருந்தீங்க. அப்போ சினிமா படம் மாதிரி தானே இப்போ காத்தாரன் கொஞ்ச நாளைக்கு என்றால் பொட்டி பொடிக்கையோட பொடிக்கிட்டு நம்ம ஊர்லேயே அந்த ஆளுநர் குழந்தை ஒட்டியெல்லாம் கூட்டிட்டு போய் இருந்து உள்ளா பார்த்துட்டு தான் பெருகினேன் கோயில் ஏன்னா சரி அடுத்தது என்ன எங்களுக்கு பாடி காட்ட போறீங்க ஒரு பாடல் பாண்டவர்க்கு
சரி நல்லா பாடுற என்ன இப்படி முந்தில என்ன இப்படி தானே நீங்கள் எங்களுடைய அண்ணாவியார் தன்னுடைய பாடலை பாடி முடித்து விட்டார். அது எங்களை அன்புக்குரிய சாரு பாடகி சாரு அவர்கள் இந்த இடத்துல ஒரு பாடலை என்னை விசேஷித்த பெயர்களாக ஏதாச்சும் ஒரு பாடலை பாடி என்று அழைக்கிறீர்கள். இந்த பாடகரை மாழ்விக்குமாறு தாழ் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாடுவா ஏதாச்சும் ஒரு பாட்டு நேசரில பாடின நாய்க்குட்டி நாய்க்குட்டி வெள்ள நிற நாய்க்குட்டி புளியை போல நாய்க்குட்டியே பூனைக்குட்டியோ பயன்பாடுங்களா அரிய சந்தர்ப்பம் அப்படியே போயிட்டேன். சரி சந்தோஷம். என்ன சார் வேற வேற எங்களுக்கும் அவ்வளோ பாட தெரியாது. ஆனால் ஒரு பாடல் பாடி காட்டுவோம். நான் பாடமாக்கி பாடி காட்டுவோம். எனக்கு ஒரு பாடல் இசைகள் தெரியும். அந்த அடுத்த வரைக்கும் இல்லை சரியாம இருக்கு. மறந்துடுவேன். அடுத்த வரிகள் என்ன தெரியாது. நல்ல விஷயம், பாராட்டத்தக்கது. அப்ப இனி வரும் காலங்கள்ல நீங்களும் வந்து ஒரு பாடலை தெரிவு செய்து முழுமையா படிப்பீங்களன்னு நாங்கள் எல்லாம் நம்புறோம், எதிர்பார்க்கிறோம். போராடும் போர்க்கிழமை ஒவ்வொரு போக்கிலுமே அதெல்லாம் நல்ல பாட்டு புறவுக்கு அதை பாடி காட்டணும். பழைய பாட்டு தானே உங்களுக்கு தெரியும். புது பாட்டுகள் தெரியும், மோட்டக்கால பாட்டுகள் தெரியும். அந்த ஒவ்வொரு பூக்களுமே சொல்லுவது வந்தால் போராடும் போர்க்கிழமை மனதா உன் மனதை கீறி பிழை போடுவது மரமாகும் புயலோ கடும் மழையோ மோதி தினமும் தினமும் கனவு கந்தரோட நினைவாக சரி ஓகே சந்தோஷம். இன்றைக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டு நாங்கள் பொங்கல் என்ன சாரு பொங்கல் சமைச்சு தந்தவர். அதாவது நிச்சயம்
நாங்கள் இன்றையிலே மட்டும்தான் நாங்கள் நினைப்போம். அதுக்கு பிறகு நாளைக்கு நாங்கள் வலிக்கிற போகிறோம் வேலை அலுவலாக. அதால தான் 3 நாள் இல்லை நான் நாளைக்கு இன்றைக்கு பொங்கல் மதியம் சாப்பிட்ட பிறகு நல்ல ஒரு காத்தவரன் கூத்துல இருந்து ஒரு கொஞ்சம் கட்டங்களை ஐயாங்களை பாடி காட்டினவர். அடுத்தது பாலூட்டி வளர்த்த கிளியையும் பற்றி பாடி காட்டினவர். மிகவும் சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க இருந்து பாடுறதுக்கு? மாலை யார் தந்தேன்? இந்த மாலையை பற்றி சொல்லுங்க. கடையிலே வாங்க. நான் சரி, ஓகே. நீங்க எப்படி உணர்றீங்க இந்த எங்க எப்ப பாத்தீங்க? நான் ஃபுல்லா பாக்கல, சும்மா கோயில் வெளியே போறது டிக்ளேர் பண்ணுவேன். குரல் அப்படி அதுக்கேற்ற சரி, ஓகே, சந்தோஷம். சார் என்ன சொல்றீங்க? ஓகே, நீங்க சொன்னமே எங்களுக்கு கேட்ட கை சொன்ன மாதிரி நாங்களாம் நிறைய காலம் இதையெல்லாம் நேரம் பார்த்துண்டு அண்ணாவியாட்ட பாடல்களை கேட்கும்போது பழைய ஞாபகங்களுக்கு திரும்பி ஓடிவிட்ட மாதிரி இருக்குது. அப்படி ஒரு குரல் வளம் நல்லா இருக்குது. மென்மேலும் இவருடைய திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து நல்லாக அங்கே அண்ணாவியார் எல்லாம் வளர வேணும் என்றால் சொல்லியிருக்காருன்னா தை மாதம் வந்து இன்னும் ஒரு நாடகத்தை மேடை அரங்கேற்ற பெற மாட்டேன் கன வருடங்களுக்கு பிறகு. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வெற்றி பெறணும். அதே நேரம் வந்து இன்றைய தினம் அங்கே சுக்குக்குடியின் பிறந்த நாள். நாங்கள் கூட இன்றைய பிறந்த நாள் தான் போகிறோம். இப்போ எல்லாருமே நாங்கள் ஒரு பிறந்த நாள் வாழ்த்து சுக்கு சொல்லி கொண்டு இந்த வீடியோ நாங்கள் முடிக்க போகிறோம். வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 9ஆம் மாதம் 9ஆம் தேதி சுக்கு உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேரம் நாங்கள் வந்து வாழ்த்து தெரிவிப்போம். அப்படி அண்ணாவியார் இருந்த சொல்லுங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் விருப்பம் சொன்னா வெளியே காய்க்கும் போது சொல்லியிருந்தார், போன் எடுக்கும் போது சுற்றி என்ற பிறந்த நாளேகர் மறந்து விட்டார்கள். அப்ப இந்த நம்ம அந்த குறை வரக்கூடாது இந்த சின்ன பையன் வாழ்க்கையில. அப்ப அதனாடி கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ பார்க்க நீங்களும் வந்து சுக்குவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்ல வேணும்னு சொல்லிக்கொண்டு இதே சந்தோஷத்தோட முற்றாதோட நாங்கள் அடுத்தது சொன்ன மாதிரி தவேலா மிருதங்கம் மற்றது அடுத்தது அடுத்து இவருக்கு உதவியாளர் செட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆரம்பத்தில இருந்து முடியும் மட்டும் ஒரு நாளைக்கு அரை மணிக்கு ஒரு நாள்ல இல்ல தொடரா வரும். கிடைக்கிற கிழமையில ஒரு இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம் அது எந்த நாள் முடிவெடுத்துட்டு அதை அப்படியே நாங்கள் ஒரு அரை மணி வீடியோவா போடுவோம். அதையும் பிறகு நீங்க பார்க்கலாம். என்றால் இந்த திறமையெல்லாம் மலிங்கடிக்க கூடாது, அப்படியே புதஞ்சு போகக்கூடாது, வழி கொண்டுறணும். ஏன்னா ஞாபகம் இருக்க நேற்று இவர் எங்களோட பழைய வீடியோல இருந்து எடுத்து காட்டினா பார்த்து பெரிய ஒரு சிரிப்போட பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்படி ஞாபகம் தான் எல்லாம். நாங்கள் கட்டாயம் போடுவோம். ஓகே, இதோடன் எங்களுடைய வீடியோ முடித்து கொள்ள போகிறோம். இந்த அண்ணாவியாட்ட இந்த பாடல்கள் எப்படி இருந்தேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய். முதல் பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நன்றி.